தங்கராஜுக்கு கல்யாணம் நின்று போனதை இங்கே நினச்சி யோசிச்சு பைத்தியம் படிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கான ஒரு முடிவை தான் இங்கே எடுக்கவும் செய்கிறாங்க. நம்மக்கிட்ட 30 லட்சம் கடன் வாங்கி இந்த டேட்டுக்குள்ளே கொடுக்க முடியாமல் போன அந்த ஆளோட பொண்ணு அதான் இப்படி அங்கே இங்கேயும் ரெக்கார்டு வீடியோன்னு எல்லாத்தையும் காட்டி நம்மளை பழி வாங்கிட்டு இருக்கால அந்த அழகு மதி. அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பெரிய குண்டை தூக்கி இங்கே சுரேஷ் தலையில் போடவும் செய்கிறாங்க. சுரேஷ், என்ன மாமா, அவளை எப்படி மாமா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இந்த மாமா சொல் பேச்சை நீ கேட்பலடா சுரேஷ், நீ கேட்பன்ற நம்பிக்கையில் தான் உன் மாமா இந்த முடிவை எடுத்திருக்கேன். அவள் கூட நீ என்ன சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகவா நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறேன்? அவள் பண்ண பழி பாவம் எல்லாத்துக்கும் அவளை பழி வாங்குறதுக்காக தான்டா நீ அவள் கழுத்தில் தாலி கட்டவே போக போகிறேன் அப்படின்னு தங்கராஜ் சுரேஷ் கிட்ட சொல்ல, சுரேஷ் இதை கேட்டதும் அமைதியாகவே நிற்கிறாங்க. டே, உன் மாமா எப்போதும் உன் நல்லதுக்காக தான் யோசிப்பேன். என்ன ஒன்று, அவள் 1 வருஷம் மட்டும்தான் உன் கூட இருக்க போகிறான். அதுக்குள்ளே எப்படியுமே அவள் உன்கிட்டேண்டே தப்பிச்சு போகணும் அப்படின்னு தான் நினைப்பான். அவளுக்குன்னு வேறு எந்த கல்யாணமும் நடக்கவும் நடக்காது. அதுவும் இல்லாமல் உனக்காக நான் இருக்கேன்டா, உன் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு தங்கராஜ் வாக்குறுதி கொடுக்குறாங்க சுரேஷ் கிட்ட. அவள் கூட நீ ஒன்றும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகவோ குடும்பம் நடத்துறதுக்காகவோ புள்ள குட்டி பெற்று சந்தோஷமாக வாழணுன்றதுக்காகவோ அவள் கழுத்தில் நீ தாலி கட்டுன்னு சொல்லலை. அவள் பண்ணின பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அவள் கழுத்தில் நீ தாலி கட்டுற. அவளால் தானே உன் வேலை போச்சு, திரும்ப அவளாலேயே உன் வேலை உன் கைக்கு வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு இங்கே தங்கராஜ் வாக்குறுதி கொடுக்கவும் செய்கிறாங்க. இங்கே அழகுமதியோட அப்பாவை கூப்பிட்ட விஷயத்த சொல்ல, அவருக்கு இது பெரிய பேரதிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த அதிர்ச்சியை அப்படியே அவங்க வீட்லேயும் கொண்டு போய் நிறுத்தி அந்த அதிர்ச்சியோட அந்த குடும்பத்துக்கும் பெரிய ஒரு ஆப்பு வைக்கவும் செய்கிறாங்க தங்கராஜும். நாளைக்கு காலையில் மணமேடையில் ஓம் பொண்ணு மணமகளா இங்கே சுரேஷ் பக்கத்தில் நிற்கணும். மீறி தவறுனா இந்த தங்கராஜ் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி பெரிய ஆப்பா எடுத்து வைக்கவும் செய்கிறாரு. தங்கராஜ் அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாரு. இந்த விஷயம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அழுகவும் செய்கிறாங்க. என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கே வரணும், போயும் அந்த கேடு கெட்டவன் அவனுக்காக என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் அழகுமதியோ என்னால் முடியாதுப்பா, அவள் என்னதை செஞ்சிருவான், என்னால் முடியாதுப்பான்னு சொல்லி அழுகவும் செய்கிறாங்க. அழகுமதிக்கு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இங்கே ஒரு பக்கம் ஆறுதல் சொன்னாலும் குடும்பத்தோடு சேர்ந்து சாகிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியலை அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறத கேட்ட அழகுமதியால் தாங்கிக்கவே முடியலை. தன் குடும்பத்துக்காகவும் அம்மா அப்பாவுடைய உயிருக்காகவும் தங்கச்சியுடைய வாழ்க்கைக்காகவும் எங்கள் அழகுமதி அந்த சுரேஷ்கை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு முடிவை ரொம்ப தீர்க்கமாக எடுக்கவும் செய்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் இங்கே கல்யாணத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. காலையில் கல்யாணம் ஆகணும்னு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அழகு மலரோ இங்கே ரேவதி ஒரு பக்கம்னு பாக்யராஜ்னு ஒரு பக்கம் ரொம்ப கவலைப்பட்டு நிற்கிறாங்க. கல்யாணம் நடக்கும்னு எந்த அர்த்தத்தில் இப்படி சொல்லிட்டு இருக்காரு உன் புருஷனு இங்கே ரேவதியை பார்த்து அழகு மலர் கேட்குறாங்க. ரேவதியோ, எனக்கும் அதான் அண்ணி தெரியல, இவர் எந்த நினைப்பில் திடீர்னு இன்னொரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் இங்கே யோசனை பண்ண, இங்கே ரேவதியுடைய அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தங்கராஜை பார்த்து, மாப்பிள்ளை நான் இப்படி கேட்குறேன், என்ன தப்பாக நினைக்காதீங்க மாப்பிள்ளை, சுரேஷுடைய கல்யாணம் நடக்குமா நாளைக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி இங்கே கம்பீரமாக தங்கராஜ் நிற்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வரும்போது தான் அங்கே இருக்க ரேவதியாக இருக்கட்டும் அழகு மலராக இருக்கட்டும் எல்லாரும் அதிர்ந்து போகிறாங்க அழகுமதியை பார்த்து. இந்த அழகுமதி தான் இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமகளாம், என்ன சொல்லி இப்படி அந்த பொண்ணை இங்கே கஷ்டப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே. ஒரு பொண்ணு இங்கே தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பா என்ன, இவ்வளோ பெரிய பாவத்தை செய்ய துணிஞ்சிட்டாங்க பாரு அப்படின்னு இங்கே அழகு மலர் ரேவதி கிட்ட சொல்ல, இந்த பழி பாவம் எல்லாம் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் தான் நீ சேரப்போகுது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கவலைப்பட்டு இருக்க மனமேடையில் வந்து உட்கார்றாங்க. சுரேஷ்க்கும் விருப்பம்ல அழகுமதிக்கும் விருப்பம்ல, ஆனால் இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் தங்கராஜ் தீர்க்கமான முடிவை எடுத்ததுனால அந்த இடத்துல வேற வழி இல்லாமல் கல்யாணமும் நடக்குது. ஏன் இந்த மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா சுரேஷுடைய அம்மா அப்பாவுக்கு கூட இதில் விருப்பம் இல்லை தான், மாப்பிள்ளை சொல்லிட்டாரேன்னு இந்த கல்யாணம் நடக்கவும் செய்யுது. கல்யாணம் முடிஞ்சு இங்கே கிளம்பி நிற்கிற அழகுமதியை பார்த்து தங்கராஜ் ஏளனமாக பார்த்து பேசிட்டு போகலான்னு பக்கத்தில் வர, எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படின்னு அங்கே நிற்கிற உறவினர் கூட்டம் எல்லாத்தையுமே நிறுத்த சொல்கிறாங்க. நிறுத்தினதுக்கு பிறகு அங்கே இங்கே அழகுமதி சொல்கிறாங்க, இந்த சுரேஷை நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலை, என்னை பிளாக்மெயில் பண்ணி எங்கள் அப்பா இவங்க கிட்டேருந்து வாங்கின 30 லட்சத்தை திருப்பி கொடுக்க சொல்லி, கொடுக்க முடியலனா என்ன பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டி இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு இந்த தங்கராஜ் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கே தங்கராஜை ஏளனமாகவும் ரொம்ப அருவருப்போடையும் பார்க்க அந்த பார்வையை பார்த்து சகிச்சுக்க முடியாத தங்கராஜ் ஏன் எப்படின்னு வேகமாக்காத்த, அதுக்கு பதில் சவுண்டா இங்கே இன்னும் பல மடங்கு சத்தத்தில் எங்கள் அழகுமதியும் சத்தம் போடுறாங்க. உனக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு நீ
வந்துட்டனா அப்போ இந்த குடும்பத்துக்குள்ள என்றான பிறகு நான் என்ன முடிவெடுக்க போறேன்னு இனி நீ பார்க்க போற. என்னமோ இங்க சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன்னுடைய தன்மானத்தையும் உன்னுடைய தகுதியையும் வளர்த்துக்கலான்னு ஆசைப்பட்டல. தங்கராஜ் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்றுடக்கூடாதுன்னு நினைச்சியா? அதே தங்கராஜ் ஏற்பாடு பண்ண கல்யாணத்து மூலமா தங்கராஜ் அந்த குடும்பத்திலேருந்து பிறக்கிறதா என்னுடைய முதல் வேலை. அதுக்கு முதல் வேலையா நான் உன்னை செஞ்சுட்டு வந்துதான் இந்த மனமேடையிலே உட்கார்ந்தேன்னு சொல்றாங்க. என்ன மதி, என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் பதட்டப்பட, அம்மா அப்பா இங்கே கொடுத்த 30 லட்சம் கடனும் என்னையே இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்புனது மூலமா கழிஞ்சுது. இனிமே இவங்க உங்ககிட்ட வந்து 30 லட்சம் கடன் கேட்கவும் முடியாது, அதை நீங்கள் திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுத்தே ஆகணும்னு கம்பல் பண்ணவும் முடியாது. ஏன்னா அதுக்கு பதிலாக இப்போ நான் இவன் கூட இந்த வீட்டுக்கு வாழ போகிறேன். சேச்சே, வாழ போகல, அவனை பழி வாங்க போறேன் அப்படின்னு எங்க அழகுமதி சொல்ல அழகுமலருக்கு மனசு குழிந்து சந்தோஷப்படுறாங்க. ரேவதியும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் நீ நம்ம வீட்டுக்கு மருமகளாவே வரணும், அம்மா அப்பான்னு எல்லாருடைய ஆட்டத்தையும் அடைக்க இவளால் மட்டும்தான் நீ முடியும்னு ரேவதி சொல்றாங்க. அழகுமலரும் என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமல் இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி நீங்க படாத கஷ்டமா இல்லை நான் படாத கஷ்டமா? அதை தாண்டி இவங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடாது. ஏன்னா இவங்க யாரை எப்படி டீல் பண்ணணுன்றதை நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு ரேவதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்கராஜ்கிட்டையும் சுரேஷ்கிட்டையும், நான் சொல்றது உங்க 2 பேருக்கு புரியலைல்ல? என்ன இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் ஒரு எண்ணமா? நீ என்னைக்குமே அந்த பதவியில் உட்கார முடியாது. அப்படியே நீ எல்லாத்தையும் மீறி அந்த பதவியில் உட்கார்ந்தாலும் உன்னை பழி வாங்குறதுக்காக தாண்டா உன் வாழ்க்கைக்குள்ளே நான் வரவும் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி விருப்பப்பட்டும் தாலி கட்டிக்கல, உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காகவோ உன் வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி தாலி கட்டிக்கல. நான் சந்தோஷமாக தாண்டா இருப்பேன். இனி உன்னுடைய சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதையும் நீ பார்க்க தாண்டா போகிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வரவும் செய்கிறாங்க, போலீஸ் கமிஷனர் வரவும் செய்கிறாங்க. ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணி வாங்கின கடனுக்காக அவள் கழுத்தில் தாலி கட்ட வச்சதுக்கு உங்கள் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் போலீஸ் மனமேடையிலே வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. சுரேஷையும் சுரேஷோடைய மாமா தங்கராஜையும். இதை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க அம்மாவும் அப்பாவும், என்னடி காரியம் பண்ணிட்ட, தாலி ஏறின அடுத்த நிமிஷமே நீ என்னடி அப்படின்னு சொல்ல, மதி உங்கள் யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, வயசில் பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்து நின்றுட்டுருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை, என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் என்ன வேணாலும் செய்வேன். என் அப்பாவையும் எங்களையும் மிரட்டிட்டு போனதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது. எங்கள் வீட்டில் ஃபுட்டேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி செட் பண்ணதுனால தான் இந்த பிரச்சனையில் இப்போ உங்கள் பையனும் உங்கள் மருமகனும் சிக்கி தவிக்கிறாங்கன்னு ஃபுட்டேஜ் வீடியோன்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க. எங்கள் அப்பா பயந்து போனது, அதுக்காக அவங்க தற்கொலை பண்ணிக்கலான்ற ஒரு அளவுக்கு வரைக்கும் போனதுன்னு எல்லாத்துக்குமான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. எந்த ஸ்டேஷனில் எந்த கோர்ட்டில் எப்படி கொடுக்கணுன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு எங்கள் அழகுமதி சொல்லும்போது, அங்கே இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டரோ அங்கே நின்றுட்டு இருக்க சுரேஷையும் அவங்க மாமா தங்கராஜையுமே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இனி இந்த மாதிரி யாருன்னு நீ பார்க்க போகிற. இனிமே உன் வாழ்க்கையில் தங்கராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு எந்த தப்பு நீ செய்ய முடியாது. உன்னை திருத்துறதுக்காக வந்து நினச்சியா? உன்னை பழி வாங்குறதுக்காக தான்டா நான் வந்திருக்கேன். முதல்ல உன் மாமனை ஓங்கிட்டேன்னு பிரிக்கிறேன்டா அப்படின்ற ஒரு முடிவை எங்கள் அழகுமதி எடுக்கிறாங்க. அழகுமலர் பக்கத்தில் வர அழகுமதி ரொம்ப கொந்தளி போட நிற்கிறத பார்த்ததும் அழகுமலரோ மதியை பார்த்து, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும்னு ஒரு கை அவங்க மேலே படும்போது அது அழகுமதிக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் சாந்தமாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறதை நினச்சி சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. அந்த வீட்டில் உனக்கு நான் எப்போதுமே இங்கே எப்போதும் தோள் கொடுப்பேன் அப்படின்னு அழகுமலர் சொல்ல, அழகுமதி கண்ணிலேருந்து கண்ணீர் வர, நீ அழுகக்கூடாது, ஏன்னா நீ எடுத்திருக்க இந்த முடிவு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. உன்னை கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தினவங்களை நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். போக போக எதுவும் சரியாயிடும் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கணும். இங்கே அழகுமதியை கையை பிடிச்சு கூட்டிகிட்டு அழகுமலர் நடக்க, இன்னொரு பக்கம் போலீஸ் அவங்க 2 பேரையும் தரன்னு இழுத்துட்டு போக, மொத்த வந்த சொந்தங்களும் இங்கே காரி துப்பாத குறையா அவங்க பண்ண காரியத்தை நினச்சி இங்கே ரொம்ப கோவமாகவும் இருக்காங்க.